மக்கள் நல கூட்டணி குறித்து விஜயகாந்த் கூறிய கருத்து தொடர்பாக அந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ நமது செய்தியாளர் ராஜ்குமாருடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். உங்க கூட்டணியிலிருந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தின விஜயகாந்த் தற்போது மக்கள் நல கூட்டணிக்கு மக்களிடம் ஆதரவு இல்லை, அதனால கூட்டணியிலிருந்து வெளியேறுன்ற ஒரு கருத்தை முன் வச்சுக்க அதை எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்வது உண்மைதான். சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூறுவது உண்மைதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக நாங்கள் ஒரு சீரிய முயற்சியை மேற்கொண்டோம். மக்கள் நல கூட்டு இயக்கம், பின்னர் அது மக்கள் நல கூட்டணியாகி அதற்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதற்கு இணைந்து ஒரு கூட்டணி அமைத்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஊடகங்களும் அப்படித்தான் தெரிவித்தன. அதன் பின்னர் தமாகவினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களும் வந்து இணைந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இணைந்த பிறகு, கூட்டணியிலே சேர்ந்த பிறகு, அதுவரை ஆதரவு தந்த சில ஊடகங்கள், சில ஏடுகள் நேர் எதிராக இருட்டடிப்பு செய்வது அல்லது தவறாக எங்களை மக்களிடத்திலே சித்தரிப்பது போன்ற சில முயற்சிகள் நடைபெற்றன. ஆகவே எங்களுடைய முயற்சி பலனளிக்கவில்லை என்பது உண்மை. அதனால் அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்பதனால் அவர்களை பொறுத்த மட்டில் அது கூட்டணியிலே தேர்தலுக்காக தொகுதி உடன்பாடு தான் செய்து கொண்டார்கள். அதை பொறுத்த மட்டில் அவர் சொல்வது உண்மைதான். ஆகவே நண்பர்களாகவே இன்றைக்கும் இருக்கிறோம். கூட்டணியிலிருந்து அவர் அந்த தேர்தல் தொகுதி உடன்பாடு அதோடு முடிந்துவிட்டது என்று சொல்வது சரிதான். அவரே சொல்லியிருக்கிறார், அவர்களும் எங்களை விமர்சிப்பதில்லை, நாங்களும் அவர்களை விமர்சிப்பதில்லை, நண்பர்களாகவே இருக்கிறோம், நண்பர்களாகவே பிரிகிறோம் என்று. அதனால்தான் அவருடைய பிறந்தநாள் அன்று நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இருக்கிற 4 கட்சிகளினுடைய தலைவர்களும் சென்று அவருக்கு சிறப்பான முறையிலே நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தோம். அந்த நட்பும் அந்த புரிதலும் அந்த நேசமும் அது எப்பொழுதும் போல் இருக்கிறது, அது தொடரும். இருந்தாலும் கொள்கை ரீதியாக, கொள்கை அடிப்படையில் குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கை முன்வச்சு அவங்க கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் முன்பு இல்லை, அதுக்கு பிறகு விஜயகாந்த் முன்னிறுத்தினீங்க. அப்படி இருந்தும் இந்த கருத்தை இப்ப சொல்லியிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு மனதில் பட்டதை உண்மை, அவர் நினைக்கிறத ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடியவர். அது அவருடைய சிறப்புன்னு தான் நினைக்கிறேன். ஜனங்கள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரல, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. ஆகையினால நாங்கள் இந்த தொகுதி உடன்பாடு அதோடு முடிந்து விட்டது என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை ஒரு வித்தியாசமாகவோ ஏதோ நினைக்கல. அவர் மனதில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் நான் நினைக்கிறேன்.